எவ்வளவோ மீன் குழம்பு ரெசிபீஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஆனா, பாரம்பரியமான ஒரு ரெசிபி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எவ்ளோ தேடினாலும், அத நம்ம வைக்கும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுது, எங்கேயோ தப்பாயிடுது. ஸோ, இன்னைக்கு நம்ம வந்து பாண்டிச்சேரியில பாரம்பரியமா வைக்கிற மீன் குழம்ப தான் இங்க வச்சு பார்க்க போறோம். ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல பக்கத்து வீட்டு மீன் குழம்பு தான் எப்படின்னு பார்க்க போறோம். எங்க நெய்பர் வந்து அதாவது கனடாக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி எல்லாம் மிஸ் பண்ணுவோம். என்னதான் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே இருந்தாலும் அவங்களாம் கொஞ்சம் தூரமாக இருக்காங்க. பக்கத்து வீட்லேயே அப்படின்னு பார்க்கும்போது அவங்களும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்த மக்கள் அப்படின்னு தெரிஞ்சது. உடனே நாங்கள் டப்புன்னு வந்து க்ளோஸ் ஆகிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். நிறைய விஷயங்கள் நான் இங்கே சமைக்கிறதுலாம் அவங்க வீட்டுக்கு கொடுத்துருவேன், அவங்க சமைக்கிறதுலாம் எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் டெய்லி போயிட்டு இருந்தது. ரொம்பவே வந்து ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அவங்களோட மீன் குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லிட்ரலாக வந்து நம்ம ஒரு மெஸ்லலாம் போய் சாப்பிட்டா ஒரு அந்த மீன் குழம்புக்குன்னு ஒரு தனியான ஒரு சுவையும் அந்த நறுமணமும் இருக்கும்ல. ஸோ அது வந்து இவங்களோட ஃபிஷ் கறியில் இருக்குது. இவங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கனால ஆத்தென்டிக்கான ஒரு ஃபிஷ் கறி வந்து இவங்க செய்வாங்க. அதை சாப்பிடும்போது நம்மளோட பாட்டி செஞ்ச அந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு வரும். அந்த ஒரு டேஸ்ட் வந்து கொண்டு வந்துடுவாங்க. சரி, இன்னைக்கு வந்து அவங்க வீட்டில் மீன் குழம்பு தான் பண்ண போகிறாங்க. நான் போய் எப்படி பண்ணுறேன்னு கற்றுக்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பக்கத்து வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஒரு 10 ஸ்டெப்பு வச்சா போதும், வீட்டிலேருந்து பக்கத்து வீடு வந்துடும். குட் மார்னிங் போனா. ஹாய். நிறைய டேக் போதா? இன்னும் ஏற்கனவே எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் வந்து கட் பண்ணலாம்னு நினச்சேனே. அவ்வளோதான், வெங்காயம் தக்காளி மட்டும் தானே. நம்ம முனியாண்டி விலாஸ் மாதிரி புவனா சுரேஷ் விலாஸ் இல்லை பாண்டி விலாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதுதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். பாண்டி விலாஸா? இல்லை, பாண்டியிலே ஒரு கடை ரெஸ்டாரண்ட் போட்டுடலாம். இங்கே போடுங்க, கனடாவில். ஓகே, இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெயை வந்து நல்லா தாராளமாக ஊற்றியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுலேயே வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து வடகம், அது வந்து அவங்க வீட்டில் பண்ண வடகம். எல்லார் வீட்லேயும் வடகம் பண்ணுவாங்க, இல்லைனாலும் கடையில் வைப்பாங்க, அதை வாங்கி நீங்கள் போடலாம். ஸோ 1.5 ஸ்பூன் அளவுக்கு வடகம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1/2 ஸ்பூன் கொஞ்சம் உங்களுக்கு அந்த வெந்தயமும் வந்து போடுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம மீன் குழம்பு அப்படின்னா வெந்தயம் போடுறதுனால ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக வெந்தயம் போடுவாங்க. அது கூடயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம்ஸ்க்கு நம்ம ஆனியன் போட்டுக்கிறோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாச்சு. ஸோ நாங்கள் போட்டது இந்த இவ்வளோ பெரிய ஆனியன். இது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 225 கிராம்ஸ் வருது. ஸோ நீங்கள் 200 to 225 கிராம்ஸ் அளவுக்கு அனியன்ஸ் போட்டுக்கலாம். அது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். அது சைடில் பட்டு ஃப்ரை ஆகிட்டு இருக்க போகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து கறி லீவ்ஸும் வந்து நாங்கள் போட்டோம். ஸோ அந்த ஆயில்லையே வந்து கறி லீவ்ஸை போட்டுட்டா ரொம்பவே நல்லது, அரோமா ரொம்ப நல்லா வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து கத்திரிக்காய் போட போகிறோம். அதுதான் வந்து போனா கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாங்காவும் போட்டு பண்ணுவாங்க, அது இன்னொரு நாள் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். ஒரு 4 பிரிஞ்சாலா? ஓகே. ஸோ இதை மூடி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரைக்க போகிறோம். என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டாச்சு. அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டிருக்கோம். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதிலையே வந்து கொஞ்சம் தக்காளி போட போகிறோம். ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா 300 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். ஆனால் 250 கிராம்ஸ் வந்து அரைக்கிறதுக்கு போட்டுக்க போகிறோம். மீதி இருக்க 50 கிராம்ஸை வந்து கடைசியாக புளி கூட கரைச்சி போட போகிறோம். இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். வந்து தனியாக இது வந்து ஒரு 6 பெருசாக போட்டாச்சு. அப்புறம் வந்து இதிலே நம்ம இதெல்லாம் போட்டுக்கிறோம். அது வந்து பொடிலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். இதுதான் சீக்ரெட் இல்லை? அப்படியா? எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆமாம். 4 5 அந்த ஸ்பூன் காமிங்க. இது வந்து டேபிள் ஸ்பூன். ஓகே. இது வந்து நம்ம குழம்பு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் குழஞ்சுதுன்னா
ஸோ இதிலேயே கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு அரைச்சிக்க போகிறோம். இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒருத்தர் வீட்டில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. புவனா வீட்டில் வேறு லெவலில் பண்ணுவாங்க. உங்களுக்கு யாருக்குன்னா அதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட கேட்டு கண்டிப்பாக அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நார்மலாக பண்ணுற மசாலா தான், ஆனால் இவங்களோட அந்த மிக்ஸ் வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்மளோட கடாயில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதிலே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கழுவி ஊற்றிட போகிறாங்க. மிக்சியை கழுவி லைட்டாக சொன்னா நிறைய ஊற்றி பரவாயில்ல. இது வந்து கிட்டத்தட்ட 2, 3, 4, 5, 6 பேர் 6 பேர் ஒரு வேளைக்கு சாப்பிட்றது கரெக்டாக? இல்லை 2 வேளை கூட சாப்பிடுவோம். 2 வேளை சாப்பிட்லாம் 6 பேர். ஓகே. ஸோ இந்த திக்னஸ் வந்து நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணணும். 6 பேர் சாப்பிட்றதுனால இவ்வளோ பெரிய புளி போட்டேன். ஓகே, நல்லா ஹார்டாக இவ்வளோ பெரிய பால், லெமனோட பெரிய சைஸ். ஓகே. கனடா லெமன் சைஸ். இது இவ்வளோ இது வந்து அந்த கறிக்கு, அதாவது 6 பேருக்கு. ஸோ புளியை கரைக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு கரைச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உப்பு போட்டு கரைக்கிறது தான் உங்கள் சீக்ரெட்டோ? இல்லை ஜப்பர் பாய் சொல்லுவார்ல, எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றுவார்ல, அந்த மாதிரி வந்து புளி கரைக்கும் போதே உப்பு போட்டு கரைக்கிறது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அப்படியா? ஆமாம், அது யூஸ்வலாக பண்ணுவாங்களா எல்லாரும்? நாங்கள் புளியிலே உப்பு போட்டு வச்சுருவோம். அதுலேருந்து ஒரு ஹாஃப் தக்காளி எடுத்து வெயிலில் போட்டு கரைக்க போகிறோம். அந்த கையில் இருக்க சுவையெல்லாம் வரும் இப்போ தான். கையில் இருக்க அழுக்கில். ஸோ இப்போ புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. அதை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து கலரி விட்டுடணும். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 10 minutes அப்படியே சிம்மில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம். ஸோ ஒரு தடவை கலரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட புளி தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு. அதான் புளி, அதுக்கப்புறம் சால்ட்டு, டொமேட்டோ அதெல்லாம் போட்டு கரைச்சி வச்சோம்ல, இப்போ அதை எடுத்து அப்படியே நாங்கள் ஊற்றிட்டோம். இந்த கறி பார்த்திங்கன்னா நல்லா இப்போ கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. பிகாஸ் ஒரு சிலருக்கு தண்ணியாக பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால் கன்சிஸ்டன்சி மட்டும் நம்மளோட பர்சனல் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இதில் வந்து இப்போ நாங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். ஏன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணுறனால இது வந்து திக்கன் ஆகும் இந்த மீன் கறி. ஸோ அதனால் மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அரோமாவும் இப்போ வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். இப்போவே வந்து நல்ல ஸ்மெல் வருது. ஆக்சுவலி அந்த ப்ராப்பர் மீன் கறி ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மீனை வந்து நேற்றே வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஏன்னா மார்னிங்கே வந்து கறி பண்ணுறோன்றனால. இப்போ பார்த்திங்கன்னா அது கூடவே வந்து கார்லிக்கு அதை நல்லா வந்து இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, அதை இப்படி அடித்து வச்சுக்கிறாங்க. அது கூடவே வந்து நம்ம கறிவேப்பிலையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து கடைசியாக அவங்க ஆட் பண்ணுறதுக்காக இப்போவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ சைட்லேயுமே பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டே நம்ம அந்த பேஸ்ட்டில் போட்டோம், பட் இது வந்து அந்த அரோமாக்காக கடைசியாக போட்டுருது. மிளகு போடணும், பட் நான் மிளகு இடிக்கல, என்கிட்ட தான் இடிக்கிறது இல்லைல்ல. ஸோ இதில் இருக்கிறது அப்படியே போட்டுருவேன். ஓகே. ஸோ அது சைடில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கொதிக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ திருப்பி கொஞ்ச நேரம் மூடி வச்சா ஒரு வித்தின் 5 minutesல நல்லா ஃபுல்லாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த கறி ஃபுல்லாக வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிக்கணும். அதுதான் வந்து அப்போ ரைட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒருத்தரோட ஸ்டவ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் முக்கியமாக லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஹையில் இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு வந்து மீடியமில் விடணும். இல்லை உங்களுக்கு இன்னும் திக்கன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நாங்கள் இன்னும் திக்கன் ஆகிறதுக்காக வந்து ஹையில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதி விட போகிறோம். அந்த கொதியிலேயே வந்து உங்கள் வீடு ஃபுல்லாக மணக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் திருப்பி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த குழம்பு மிளகாத்தூள் இருக்குங்களே, ஃபிஷ் கறிக்காக பண்ணியிருக்க அந்த மிளகாத்தூள், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே சேர்த்து ஒரு கை ஃபுல்லாக இந்த அளவுக்கு வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டு அந்த புளி தண்ணியில் கல்லுப்பு ஆட் பண்ணோம்.
அதுவுமே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணணும். இப்போ மறுபடியும் ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் இந்த ஸ்டேஜில் தான் பண்ணணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இட்ஸ் த ரைட் டைம் டு ஆட் ஃபிஷ். சங்கரா மீன், அப்புறம் வந்து இது வந்து கிழங்கா மீன். அதிசயமாக இப்போ தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஸ்ரீலங்கன் கடையில் வாங்கிட்டு இருந்தது இல்லை? நல்லா ஃப்ரெஷ்ஷாக, செம ஃப்ரெஷ். இது வந்து கிழங்கா மீன். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு தான் நாங்கள் இப்போ குழம்பு வைக்க போகிறோம். அதே மாதிரி ஃபிஷ்ஷை ஆட் பண்ணும்போது நம்ம வந்து இந்த கறி பாட்டை வந்து சிம்மில் வச்சிடணும். எங்களோடது வந்து இண்டக்ஷன்றனால வந்து அந்த இதுக்கு முன்னாடி இருந்த ஹீட் அப்படியே இருக்கனால நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்குது. பட் இப்போயே பார்த்தீங்கன்னா அடங்கிடுச்சு அந்த கொதி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை வந்து சிம்லேயோ வச்சு தான் வந்து ஃபிஷ்ஷு போடணும். ஃபிஷ்ஷு போட்டுட்டு ஒரு 5 minutes வச்சா போதும். ஓகே. ஸோ இடிக்கிறது இருந்தால் பூண்டு, கறிவேப்பிலை, கொஞ்சம் பெப்பர். முழு பெப்பரை இடிக்கணும். இப்போ இடிக்கிறது இல்லாதனால நான் ஓகே அந்த மாதிரி இடித்து கடைசியாக போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் வீடே தூக்குற மாதிரி ஸ்மெல் வரும். ஓ, அந்த நுரையாக இருக்கிறது எண்ணெய் ஆகணுமா? ஆகுமா? ஆகும். அது நம்ம இப்போ ஸ்லோ வச்சாலும் சரி, இப்போ நிறுத்தி இந்த அடுப்பே வச்சிட்டாலும் அது ஆகிடும். ஓகே. ஆனால் ரொம்ப நேரமும் கொதிக்கக்கூடாது இல்லை? மீன் உடஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அந்த கறி பாட்டை க்ளோஸ் பண்ணிடணும். லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுடணும். விட்டால் அந்த நம்ம கடைசி ஆட் பண்ண மசாலாவோட அரோமா நல்லா உள்ளே போகும். அவ்வளோதாங்க, நம்ம ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. அந்த மேலே அந்த எண்ணெயாக தெரிஞ்சாவே ஃபிஷ் கறி ரெடி அப்படின்றது அர்த்தமா. ஸோ நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே? எப்படி இருக்குது போனா? வேறு லெவலா? சூப்பர். போனா அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கெல்லாம் அவ்வளோவா டேஸ்ட்லாம் பண்ண தெரியாது. பட் சாப்பிட்டு பார்க்கும் போது நல்லா இருந்தால் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். டேஸ்ட் பண்ணலாம். இதுதாங்க டேஸ்ட்டு. செம்மையாக இருக்குது. அடடடடா, இந்த கறியை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த மேலே அந்த எண்ணெயை பார்க்கும் போதே அவ்வளோ நல்லா இருக்குது. மீனும் உடையாமல் அழகாக வந்திருக்கு. I just wish that you guys can smell this. அவ்வளோ சூப்பராக இருக்குது அரோமா. வேறு லெவல். இன்னைக்கு ஒரு பிடிக்க வேண்டியது தான். எங்கள் வீட்டு குழந்தையே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்படியே பார்த்த உடனே வந்து வாவ் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் போகலாம். பாய். பாய் பாய். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பக்கத்து வீட்டில் போய் ஃபிஷ் கறி எப்படி வைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் ரைஸ் போட்டு இந்த ஃபிஷ் கறியை போட்டு எல்லா ஃபிஷ்ஷையும் வச்சு அடடடா அந்த ஸ்மெல்லு. ஸோ நாங்கள் பண்ண இந்த ஃபிஷ் கறியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், நாங்கள் எதுவுமே பண்ணல வீடியோ எடுக்கிறத தவிர. பண்ணது எல்லாமே வந்து புவனா அண்ட் சுரேஷ் அவங்க 2 பேரும் தான் பண்ணாங்க. 2 பேரும் 2 ரெசிபிஸ் வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து சொல்லப்போனால் இது வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து க்யூரேட் பண்ண ஒரு ரெசிபி. சுரேஷோட அம்மாவும் ரொம்ப நல்லா சமைப்பாங்களாம். புவனாவோட அம்மாவும் ரொம்ப ரொம்ப நல்லா சமைப்பாங்களாம். ஸோ புவனாவுமே பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி என்னோட அம்மா என்னோட மாமியார் 2 பேருமே வந்து அவங்க பண்ணுற ஃபிஷ் கறிலாம் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பண்ணுறதே எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. அப்போ வந்து அவங்க அம்மாவும் மாமியார் பண்ணுறதும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரியல என்னைக்கு வந்து எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சி என்னால் அது ட்ரை பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் ஐ எம் ஸோ கிளாட் தட் ஐ ஹவ் காட் டு நோ திஸ் ரெசிபி. ஐ எம் ஸோ கிளாட் தட் ஐ காட் டு மீட் தெம் ஹியர். அதனால தான் நான் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ரெசிபி பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ பண்ணியாச்சு ஏற்கனவே. அதை வந்து நான் இப்போ போய் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ராவாக தான் இருந்திருக்கும். அப்படியே ஒரு கிச்சனில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு வீடியோவை வந்து உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். Until then, bye from Divya. Thanks for watching.